ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் எல்லோ ஃப்ளாஷ் கேமிங் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நருட்டோ பற்றின வீடியோ வந்து அப்டேட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க டப்புக்குன்னு அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா அவத்தார் பேனரு இதெல்லாம் தராங்க. நருட்டோ, சாஸ்கே, சாக்குரா, கக்காஷி, சிராயா இந்த அவதாரெலாம் தராங்க. அது போக மிச்சம் இருக்கிறதுலாம் சும்மா வேறு ஏதோ கொலாபரேஷன் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க அடுத்த அப்டேட்டு போயிடலாம். அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ் ஸ்குவாடு பிஆரில் ஏதாவது மேட்ச் போயிடலாம். அந்த இதில் டைட்டில் கார்டுன்னு ஒன்று காமிக்கும். போய் எத்தனை வாட்டி அடித்தோம், கில் எத்தனை வாட்டி, அதுக்கு ஒரு எஃபெக்ட் மாதிரி கொண்டாந்துருக்காங்க. அடுத்து என்னென்ன பண்டல் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்த பண்டல் வந்து சாக்குரா பண்டல், ஜிராயா பண்டல், கக்காஷி பண்டல், நருட்டோ, சாஸ்கே பண்டல். இந்த 5 பண்டல் வந்து நருட்டோ கொலாபரேஷனில் வருதுன்னு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து வாங்க என்ன அப்டேட்டுன்னு பார்த்தோம். அடுத்து வந்து நருட்டோட அனிமேஷன் அந்த பண்டலை மட்டும் காமிச்சிருக்காங்க. பண்டல் இன்னும் வீடியோ கிடைக்கல. வீடியோ வந்து OB47 அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் தான் வீடியோ கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நருட்டோவோட லுக் சேஞ்சிங் எமௌண்ட் தான். லுக் சேஞ்சிங் எமௌண்ட்டில் 2 வகையாக இருக்குது. அதில் வந்து ஒன்று குராமா மோடு, இன்னொன்று சேஜ் மோடு எமௌண்ட்டோ 2 கொண்டாடுறோம்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நருட்டோ அனிமி யார் பார்த்துருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணி. அடுத்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நருட்டோ வந்து எமௌண்ட் வருது, டெத் லூட் பாக்ஸு, பேக் பேக்கு, க்ளோவால் ஸ்கின்னு, கட்டானா, கொராசா ஸ்கின்னு, ஃபிஸ்ட்டு ஸ்கின்னு நிறையாவது இதிலேருந்து வருது. அதை பார்த்திங்கன்னா ஃப்ரீசிங் எமௌண்ட் வருது, அப்புறம் ரன்னிங் எமௌண்ட் வருது, ஒரு 1000 இயர் சீல் ஜுட்ஸோ, சமனிங் ஜுட்ஸோலாம் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அவதாரெலாம் கொடுக்குறாங்க. ஜிராயா, கக்காஷி, சாக்குரா, நருட்டோ, சாஸ்கே இதெல்லாம். அடுத்த அப்டேட் இந்த மாதிரி தான் நம்ம லாபி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதே நம்ம OB47க்கு அப்புறம் கொலாபரேஷன் வந்த பிறகு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு லாபி இருக்க போகுது. அடுத்து வந்து கீழே இருக்க அந்த உல்ஃப் பண்டல் வந்து நம்மளுக்கு OB47 இருந்த அப்டேட்டில் வந்து ஈவோ பண்டலாக ஆட் ஆக போகுது. அது மாதிரி வந்து அந்த குராமா கண்ணு மாதிரி அந்த ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம மேட்ச் போயா அந்த ஸ்ட்ரைக் அதெல்லாம் காட்டும். அந்த மாதிரி ஷார்ட் ரேட்டு இந்த போயா அதெல்லாம் காட்டும். வாங்க அடுத்ததுக்கு போயிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நருட்டோலேருந்து இந்த கூனாயை வச்சு குத்துன மாதிரி ஒரு லூட் பாக்ஸ் கிடச்சிருக்கு. இது வந்து லூட் பாக்ஸா இல்லை பேக் பேக்கான்னு தெரியல. இந்த மாதிரி சொல்லியிருக்கிறதுனா பேக் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க அடுத்த அப்டேட்டுக்கு போயிடலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ் தான் கிடச்சிருக்கு. ரேமன் நூடுல்ஸ் மாதிரி இது ஒரு லூட் பாக்ஸு. இது பார்க்கவும் நல்லாவே இருக்குது. வந்தால் யார் என்னென்ன பண்டல் எடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த மாதிரி டெய்லியும் அப்டேட் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து மான்ஸ்டர் ட்ரக் வந்து கிடச்சிருக்கு. வீடியோவே கிடச்சிருக்கு. அவங்க அதை பார்த்துருவோம். மான்ஸ்டர் ட்ரக் நல்லா க்ரீன் கலரில் ஷேரிங்கெல்லாம் டயரில் வச்சுட்டு மான்ஸ்டர் ட்ரக் பார்க்கவே தரமாக இருக்குது. பின்னாடி ஸ்க்ரோல் வச்சுருக்கு. கக்காஷி சமனிங் பண்ணுற அந்த டாக் வேறு மேலே உட்காந்து. நேற்று போட்ட வீடியோ யாரும் செக் பண்ணி பார்க்கலைன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ப்ளூ லாக் ஈவெண்ட் வந்து மொத்தம் 1500 டைமண்ட்லேயே வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். எப்படின்னு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருப்பேன். அது மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க அதுக்கு OB47 அப்டேட்டில் வந்து அந்த ஈவோ பண்டல் வருதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த பண்டலோட வீடியோ கிடச்சிருக்கு. வாங்க வீடியோ பார்க்கலாம். இதுதான் நம்மளுக்கு OB47 வரப்போகிற அப்கமிங் பண்டல், ஈவோ பண்டல். இது வந்து மேலுக்கும் ஃபீமேலுக்கும் ஒரே பண்டலாக போட்டுக்கலாம். இதில் வந்து 47 அப்டேட்டில் இருந்து புது கேரக்டர் கிடச்சிருக்கு. அப்புறம் வந்து அந்த ஈவோ பண்டலோட எமௌண்ட்டை பேர் ஸ்குவாட் எமௌண்ட்டு, அப்புறம் லுக் சேஞ்சிங் எமௌண்ட்டு, அப்புறம் வந்து ஸ்குவாட் எமௌண்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு எமௌண்ட் வந்து சோலா ஒரு எமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நருட்டோவில் வந்து ரெசிங்கன்னு, அப்புறம் சிடோரி, அப்புறம் ஃபயர்பால் ஜுட்ஸும் அந்த இது வந்து ஸ்க்ரோலில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படின்னு வரப்போகுதுன்னு தெரில. அப்புறம் கூனாய், ஃபிஸ்ட்டு நிறையா இது வந்திருக்கு. அடுத்து வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒக்காகையோட க்ளோவால் ஸ்கின் தான் கிடச்சிருக்கு. இதில் வந்து நான் 5 ஒக்காகையோட ஃபேஸ் வச்சு நம்மளுக்கு ஒரு க்ளோவால் ஸ்கின் ரெடி பண்ணியிருக்காங்க. இது அடுத்து வந்து நம்ம பெர்முடா மேப்பில் வந்து நருட்டோட லீஃப் வில்லேஜை வந்து ஆட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. அதோட பிக்சர் தான் இது. இது வந்து நருட்டோட வில்லேஜ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து டெத் பாக்ஸும் பேக் பேக்கும் பார்க்குறோம். இது வந்து ஃபோட்டோ காமிச்சேன், இப்போ வந்து பிக்சர் கிடச்சிருக்கு. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி டெய்லியும் புது அப்டேட் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரையும் பார்த்துட்டு லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி என் கேம் பிளே பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி கேம் பிளே வீடியோ எதுவும் போடணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிஆர் மேட்ச், CS இந்த மாதிரி ரூம் மேட்ச் இந்த மாதிரி எதுவும் கண்டென்ட் பண்ணணுமானும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சிடுறேன். இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நாளைக்கு நைட்டு சந்திக்கலாம். பை கைஸ்.